அனைவருக்கும் வணக்கம். எங்க மனுஷங்களோட வாழ்க்கையில பணம் அப்படின்றது ஒரு இன்றியமையாததா மாறிடுச்சு. பணம் பத்தும் செய்யும், பணம்னா பணம் கூட வாய்ப்பழக்கம் அப்படின்ற மாதிரி நிறைய பழமொழிகள் இருக்கு. இந்த எல்லா பழமொழிகளையும் சொல்ற ஒரே ஒரு விஷயம், பணம் அப்படின்றது ஒரு பெரிய பெரிய பேராசை மாதிரி. அது மனுஷனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றக்கூடிய சக்தி வச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்டா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஐ நோபடி அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பிளாட்டும் பாத்தீங்கன்னா இந்த பணத்தை அடிப்படையாக தான் கொண்டு இருக்கும். பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தால சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, என்ன மாதிரியான செயல்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இது நாயகனோட வாழ்க்கையில எப்படி ஒரு பாதிப்பு உண்டாக்குது அப்படின்றதா இன்னைக்கு இந்த கதை மூலமா நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ இந்த படத்துக்குள்ள போனோம் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பேங்க் காமிக்கிறாங்க. அதாவது பேங்குக்கு வெளியில அந்த பேங்குக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வேக வேகமா உள்ள போன கொஞ்ச நேரம் அங்க என்ன நடக்குது அப்படின்றத காமிக்கல. ஒரு 4-5 பேரோட உள்ள போன நபர் இருக்கா இல்லையா, முகத்தை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இவர் வேக வேகமா கொண்டு போய்கிட்டே இருக்கானுங்க. அப்பதான் நமக்கு இங்க தெரிய ஆரம்பிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உள்ள திருடனுங்க இருந்திருக்கானுங்க. அவனுக்கு தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க போல. சோ இவரை கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு 2 போலீஸ்காரர்கள் இதை கவனிக்கிறாங்க. அவனை வேக வேகமா, அதாவது இந்த கும்பலை வேக வேகமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக, அந்த கும்பல் முகத்தை எல்லாத்தையும் மூடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க பின்னாடி வர்றதை கவனிக்கிறாங்க. இதனால ஆளே இல்லாத ஒரு தெருவில் நிப்பாட்டுறாங்க. இவங்க கொண்டு போன ஆளு வெளியே கூட்டு வந்து கன் பாயிண்ட்ல நிக்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, தூரமா நிறுத்துறாங்க. அவங்க என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியாம மௌனமா இருக்கும்போது அந்த மாஸ்க கழட்டுறாங்க. அதாவது புடிச்சு வச்சிருக்காங்களே அவரோட மாஸ்க் கழட்டிட்டு அங்கிருந்து பொறுமையா இவங்க பக்கம் வந்துகிட்டே இருக்கும்போது இவங்க மௌனமா இருக்காங்க. பட்டுன்னு கிட்ட வராங்க. அவங்களோட டயரை சுட்டுட்டு அங்க இருந்து இவனுங்க மொத்த பேர் ஓடி போக கட் பண்ணா இந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. உன்னை யாரையும் அதெல்லாம் பண்ண சொன்னா, உனக்கு கொடுத்த வேலை என்ன, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி துரத்திட்டு போனாலியா. அந்த போலீஸ்காரர் கிட்ட கேட்கும்போது, இல்ல சார் நீங்க கொடுத்த வேலை பக்கத்துல தான் இருந்தது, அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தா. அப்பதான் இந்த பேங்குக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. 4-5 பேர் ஓடிக்கிட்டு இருக்கத பார்த்தேன். பின் தொடர்ந்து பிடிக்கலான்னு போனா அவங்க தப்பிச்சு ஓடி போயிட்டானுங்க சார்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. சரி வா அப்படின்ற மாதிரி உள்ள எவ்வளவு திருடு போயிருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு, அதாவது இந்த 2 பேருக்கு ஒரு டவுட். சார் உள்ள இருந்து ஒருத்தனை கூட்டு போனாங்க இல்லையா, அவன் யார் சார், அவன் ஏதாவது பெரிய பெரிய விஐபியான்னு கேட்கும்போது அங்க இருக்க எல்லாருமே விஐபியா, அவன் யாருமே இல்லையா, அவன் ஒரு நோபடி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே கட் பண்ணி இங்க கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இல்லையா. அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. இந்த திருட்டு கும்பல் கார் எல்லாத்தையும் மாறிட்டாங்க. இவன் அப்படியே ரோட்ல தள்ளி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற பிளானோட இவரோட முகம் எல்லாம் மூடப்பட்ட நிலையில ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விடலான்னு போகும்போது அந்த சமயம்னு பார்த்து பின்னாடி அந்த நபரை இறுக்கமா பிடிச்சிக்கிறாரு. இவரும் எவ்வளவோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா, அவர் விடுற மாதிரி தெரியல. இதனால அந்த இடத்துல இவர் போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருது. இதை பார்த்த காருக்குள்ள இருக்க எல்லாருமே என்னடா பண்ணிட்டு இருக்க, பிரச்சனையாக போகுதுடா அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் வந்து அவரை தள்ளி விட்டுட்டு இவங்க கார்ல வேக வேகமா போய்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவங்களோட பேட்ச், அதாவது இவனுக்கு 3 பேருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பானுங்க. அதுல சண்டை போட்டார் இல்லையா, அவருக்கு ஒரு பேட்ச் இருந்திருக்கு, ஒரு கடையில வேலை செய்யற பேட்ச். இது அதுல இவரோட டீடைல்ஸ் இருக்கு. அது விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா அவன் கையில தான் அது இருக்குன்னு சொல்ல அவரோட கையை காமிக்கிறாங்க. அவர்கிட்ட தான் இருக்கு. சோ வேக வேகமா அது எடுக்கணும்னு போய்கிட்டே இருக்கும்போது இவர் எதிரில் நின்றுகிட்டே இருக்காரு. அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்ற பிளானோட போகும்போது திடீர்னு ஒரு லாரி குறுக்க வர இவனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாம வண்டியை திருப்பும் போது ஒரு பெரிய பெரிய ஆக்சிடென்ட்டை சந்திக்குது அப்படின்றத நமக்கு எங்க காமிச்சிட்டு அந்த 2 போலீஸ்காரங்க அதுல ஒருத்தர் பேர் ஹானஸ் அப்படின்றது, அவருக்கு வேற ஒரு வேலை. ஒருத்தங்க நிறைய காயங்களோட அட்மிட் ஆயிருக்கானா, நீ கொஞ்சம் என்னன்னு போய் பார்த்துட்டு அப்போ அப்படின்னு மாதிரி அனுப்பிங்க. இவர் போறாரு. அந்த நபரை பார்த்ததும் பயங்கரமான ஷாக். ஏன்னா இந்த ராபரி பண்ணவங்க கொண்டு போனாங்க இல்லையா, அந்த நபர் தான் அங்க இருக்காரு, நிறைய காயங்களோட இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த பக்கம் இந்த ராபரி பண்ண கும்பல் இருக்கு இல்லையா, அவங்க இறந்து போயிட்டானுங்க அப்படின்னு மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமா ரத்தத்தோடு கொண்டு வரும்போது இந்த 2த்தையும் போலீஸ்காரர் கவனிக்கிறார். சோ ஏதோ இவரோட மைண்டுக்குள்ள வச்சிருக்காரு போல. அது எல்லாத்தையும் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணா இவரோட மனைவி, அதாவது அடிபட்டு கிடக்குறா இல்லையா, அவரோட பேர் ராஜீவன் அப்படின்றது, அவரோட மனைவி வேக வேகமா அங்க வராங்க. நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் கணவர்கிட்ட இவங்க அவ்வளவா பேசவே கிடையாது. வராங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகல, நம்ம இங்கிருந்து போகலாமான்னு கேட்க போலீஸ்காரங்க, எங்களுக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குமா, அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்க அனுப்புறோம், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல ராஜீவன் அந்த பேர் போட்ட பேட்சை கையில எடுத்துட்டு வந்தா இல்லையா, அது மூலமா கொள்ளையர்கள் இவனுங்க தான் அப்படின்னு மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவனுங்க அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு, அதுல இறந்து போயிருக்காருங்க. இங்க இருந்து
பணத்தை கொண்டு போய் பைபாஸ் வழியா போக்கிட்டே இருந்திருக்கானுங்க. நடுவுல ஒரு வண்டியை மாத்திருக்கானுங்க. இதுக்கு நடுவுல இவனுங்க கொண்டு போன பணம் இருக்கு இல்லையா, அது எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படின்ற எதுவுமே தெரியல. ஏன்னா ஆக்சிடென்ட் ஜோன்ல பணம் கிடையவே கிடையாது. இவனுக்கு மொத்தமா அந்த பேங்க்ல கொள்ளையடிச்சது 16,73,00,000, அதாவது கிட்டத்தட்ட 17 கோடி கிட்ட இங்க திருடு போயிருக்கு. அந்த பணம் எங்க அப்படின்றதுல கேள்விக்குறி இருக்கு. சோ அதுதான் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க இதை மும்முரமா பேசிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல இதே குரூப்ல இருக்க ஆனஸ் இருக்கா இல்லையா, அவர் ஏதோ ஒண்ணு மறைக்கிறாருன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா, கொள்ளையடிக்கப்பட்ட கேங்குக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல வரும்போது யாருக்கும் தெரியாம அவங்களோட போன் எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிறாரு. அண்ட் வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி கிட்ட கேஷுவலா பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வழக்கம் போல என்னோட அம்மா வீட்டுக்கு நான் போய் ஆகணும், எத்தனை நாட்கள் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க ஏன் கூட்டு போகவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி பேச்சு எடுக்கும் போது இவர் மௌனமாயிட்டார். அண்ட் இன்னொரு பக்கம் கட் பண்ண ராஜீவன் அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போது இப்ப கூட இவரோட குழந்தைங்கள்ல இருந்து இவரோட மனைவி வரைக்கும் இவர்கிட்ட ஒழுங்கா பேசுற மாதிரியே தெரியல, இவரோட சின்ன பொண்ணை தவிர. சோ அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாயகன் உள்ள போறாரு. அங்க இருக்க எல்லா விஷயங்களையும் அப்படியே பார்த்து எடுத்துட்டு பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கடைசி குழந்தை இருக்காங்க இல்லையா, ஓடி வராங்க. உங்களுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நீங்க எனக்கு ஒரு கதை சொல்ல முடியுமாப்பான்னு கேட்க, அப்பதான் இவரோட மனைவிக்கு இவருக்கும் எப்படி இடைவெளி உண்டாச்சு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ குழந்தைகிட்ட இது ஒரு முயல் கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2 முயல்கள் 2 குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருக்கு. அங்க இருக்கிற ஆம்பளை முயலுக்கு தன் அந்த பொம்பளை முயல் ரொம்ப லவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் பொம்பளை முயல் இருக்கு இல்லையா, அது வேற ஒரு ஆமையா லவ் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்ல நமக்கு பேரலா ஒரு சில விஷயங்களை காமிக்கிறாங்க. இவர் அந்த பேங்குக்கு போனாருன்னு இருக்கு இல்லையா, இவருக்கு அந்த பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பேங்க்குள்ள எதுக்காக போனார்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த ஆமையை பார்க்கணும் தான், அதாவது தன்னோட மனைவியோட அஃபேரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் அவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் தான் இவர் போய் உட்காந்துக்கிட்டே இருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல தான் அந்த ராபரி கேங்குள்ள வந்து அங்க இருக்கிற பணங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவருக்கு பக்கத்துல ஒரு வயசானவங்க இருக்காங்க. நம்ம ஏதாவது பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி போனை பண்ண சவுண்டு அந்த ராபரி கேங்கு கேக்குது. அந்த பாட்டி பயந்துகிட்டு இவர்கிட்ட போனை தள்ளும் போது இவர் தான் போனை வச்சிருக்காருன்னு நினைச்சு இவர் பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவர்கிட்ட இருந்து ஒரு கண்ணு கீழே விழுது. இது அங்க இருக்கிற பொதுமக்கள்ல இருந்து திருட்டு பசங்க வரைக்கும் கவனிச்சிடுறானுங்க. எப்படிடா அவங்க கிட்ட கண்ணு வந்தது, ஏதாவது பிளானோட வந்திருக்கியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் என்னென்னமோ சொல்லணும்னு ட்ரை பண்றாரு. அவனுக்கு பேசவே விடல. இவன் கிட்ட கன் இருக்கே, இவனை விட்டு போக கூடாதுரா அப்படின்ற மாதிரி கையோட கூட்டு போயிருப்பாங்க. இதுதான் அங்க நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில இவங்க 2 குழந்தைகளும் ஸ்கூலுக்கு கிளப்பணும் அப்படின்ற மாதிரி அவரோட மனைவி பறக்க அதாவது எல்லா வேலைகளும் பரபரன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. இவர் பொறுமையா எழுந்து ஆபீஸ் கிளம்பிக்கிட்டே இருக்காரு. இவங்க எல்லாரும் அப்படி கிளம்பிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல கதவை யாரோ தட்டுறாங்க. இவங்க யாருக்குன்னு போய் பார்க்கும்போது ராஜீவன் இருக்காரா, எஸ்ஐ உங்களை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டார். நீங்க வர முடியுமான்னு கேட்க ஒரு டைம் பாக்குறாரு. லேட் ஆயிடுச்சுன்னு கேட்க ஒரு 1 மணி நேரம் தான், நீங்க வந்துட்டு போயிடலான்னு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கும் போது 1 மணி நேரம் தான் நம்பி போனாலியா, கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. இவரை யாருமே பேசவே இல்லை. வராரு உட்காராரு. சார் டைம் ஆகிட்டு இருக்காருன்னு சொல்லும் போது, என்னப்பா கலெக்டர் வேலையா பாத்துக்கிட்டு இருக்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயினா என்ன வேணா பண்ணலாமா, போய் உட்கார், நாங்க தேவையானப்பதான் கூப்பிடுவோம் அப்படின்னு மாதிரி மறுபடியும் இவரை உட்கார வச்சுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு இந்த விஷயங்கள் பயங்கர கோபத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. அப்படியே கற்பனா ஊருக்குள்ள ஒரு வயசான நபர் மாதிரி காமிக்கிறாங்க. பேப்பரை படிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த ராபரி கேங் கரெக்டா ஒரு பேங்க்ல கொள்ளையடிச்சு பைபாஸ் பக்கமா ரூட்டை பிடிச்சு போய்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. இதுல எந்த இடத்துலயுமே அந்த 17 கோடியை யாருமே பார்க்க கிடையாது அப்படின்னு மாதிரி எழுதி வைக்கும் போது இவர் டெய்லி போயிட்டு வர இடம் இதானே, பணம் அவங்க கையில இல்ல அப்படின்னா அது எங்க இருக்கும், இங்கதான் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருக்க. அப்பதான் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே இதே யோசனை தான். எல்லாருமே இதே வழியே அங்க ஒரு சின்ன குப்பை இருந்தாலும் சரி நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. அங்க காலியா இருக்கிற ஷெட்டு, காலியா இருக்க குடோன் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் மக்கள் அப்படியே சாம்பி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. நடுவுல இவங்களுக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிக்குது. அந்த பணம் இங்க இருக்கு அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி மாத்தி கிட்டத்தட்ட பணத்துக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்க பேய் கூட்டம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஆனஸ் இருக்கா இல்லையா, அவர் இந்த வேலையை ஒழுங்கா பார்க்கல. அதாவது ராபரி கேங்க துரத்திட்டு போயிருக்காரு. அங்க இவரை தாண்டி தப்பிச்சு போயிட்டானுங்க. இதனால சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பி விட்டுருப்பாங்க. அவர் இந்த ஊரே தேடிக்கிட்டு இருக்கதை பார்த்து வேற ஒரு சின்னதா ஒரு இடம் மாதிரி இருக்கு, அங்க போறாரு. அப்பதான் இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி ஆனஸ் பாத்தீங்கன்னா, நீங்க பணத்தை கொண்டு வந்து இங்க வச்சிருங்க, எல்லாமே சேஃபா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்பி இருக்காரு. இதனால இங்க வந்து பார்க்கும்போது அங்க ஒரு பைசா கூட காணும். எங்க வச்சிருப்பானுங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. இதுக்கு ஒரே வழி நாயகனான ராஜீவன் மட்டும்தான். இதனால அவர்கிட்ட போறாரு கேஷுவலா, இல்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு இங்க வேலை ஒண்ணு இருந்தது, அதனாலதான் வந்தேன். ஊரே பணத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார், என்னையும் வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார், எனக்கு அந்த வேலை வேணும் அப்படின்னா பணம் எங்க இருக்குன்னு தெரியணும், அதான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி நாயகன் கிட்ட ஏதாவது தெரியுமா அப்படின்னு மாதிரி இன்டைரக்டா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நாயகனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. இல்ல
இல்ல சார் எனக்கு எதுவும் தெரியாது, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவரோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல இவர் எங்க போனாலும் சரி ஒரு வண்டி இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இது இவர் கவனிக்கிறாரு, கடந்து போய்கிட்டே இருக்கு. அவனுக்கு நிறுத்துற மாதிரி தெரியல. என்ன பண்ணாலும் சரி அவனுங்க பின்னாடியே இருந்துகிட்டு இருக்கானுங்க. கோபப்படுறாரு. அவனுங்க டீ கடையில நின்றுகிட்டே இருக்கும்போது டீ கடைக்கு இவரே போறாரு. அவனுக்கு சாப்பிட்டு எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டு வர்றாரு. எதனாலடா நீ பே பண்ண? ஆமா நீ எதுக்காகடா எங்களுக்கு பே பண்ணுன்னு கேட்க, இல்லப்பா 2-3 நாள் எனக்கு எஸ்கார்ட்டா சுத்திக்கிட்டே இருக்கீங்க, சம்பளம் இல்லாம இருந்த அப்படி, இது நீங்க என்னோட அன்பளிப்பா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கடுப்பேத்திட்டு அங்க இருந்து போகும்போது இவனுங்க போலீஸ்காரனுங்க தான். இதனால சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போகும்போது திருப்பி அடிக்கிறாரு. போலீஸ்காரனே அடி அடிச்சிட்டியா நீ அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போய் இது நாட்கள் வரைக்கும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் இல்லையா, அது எதனால தெரியுமா? உனக்கு அந்த பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது, உன்னோட மனைவிக்கும் அங்க அக்கௌண்டே கிடையாது. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நீ அந்த பேங்க்குக்கு எதுக்காக போன? ஒருவேளை அந்த ராபரி கேங்கோட தலைவன் நீயா இருக்கலாம் இல்லையா, நீயே அவனுங்களை உள்ள போக சொல்லிட்டு நீயே பணைய கைதியா வெளியே வந்து சிம்பத்தி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு கூட இருக்கவனை போட்டு தள்ளிட்டு அந்த படத்தை எடுக்கிறதுக்காக பிளான் போட்டுருக்கலாம் இல்லையான்னு சொல்லும் போது இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே இவர் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேங்க்ல இருந்தாங்களே பொதுமக்கள், அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் வந்தாரு. ஒரு 1/2 hour கிட்ட உட்காந்துக்கிட்டே இருந்தார். அங்க இருக்கவங்களும் உங்களுக்கு யாராவது வேணுமா, யாராவது பார்க்கணுமான்னு கேட்கும்போது இல்ல நான் ஒரு சின்ன வேலையா வந்தேன், அதை பாத்துக்கிற அப்படின்ற மாதிரி அதே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அதையும் தாண்டி உள்ள வந்து அந்த ராபரி கேங் இருக்காங்க இல்லையா, இவர்கிட்ட தான் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதாவது லிட்டரலி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்த பொதுமக்களும் சார் அவங்களுக்கும் இந்த பையனுக்கும் கண்டிப்பா ஒரு சம்பந்தம் இருக்கு சார், இவங்கிட்ட தான் சார் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ன மாதிரியும். அப்பதான் இவரோட பாக்கெட்டுக்குள்ள இருந்து கன்னு விழுந்தது இல்லையா, அதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் கண்ணோட தான் வந்தா, கன்னு எதுக்கு சார் இவங்க கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள். எங்க நாயகனை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது மௌனமா இருக்காரு. இதனால கஸ்டடியில அப்படியே உட்கார வச்சுக்கிட்டே இருக்க நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. இவரோட மனைவிக்கு தகவல் போனதால அவங்களும் வராங்க. உங்களோட கணவரை பார்க்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்களையும் காலையில இருந்து நைட் வரைக்கும் எதுவுமே பேசாம ஒரே இடத்துல உட்கார வைக்கும் போது கடுப்பாகிறாங்க. வேகமா போலீஸ் கிட்ட போய் சார் நீங்க எதுக்காக என்கிட்ட பேசாம இருக்கீங்கன்னு தெரியல, என்னோட கணவர் இது உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு புரியல, எனக்கும் அந்த பேங்க்ல இருக்க அந்த மேனேஜருக்கும் அஃபேர் இருந்து சார், அதை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த பேங்குக்கு போனாரே தவிர மத்த எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இதுதான் நீங்க இவ்வளவு நேரம் எங்களை உட்கார வைக்கிறதுக்கான காரணம் அப்படின்னா தயவு செஞ்சு இதை வெரிஃபை பண்ணிட்டு எங்களை விட்டுடுங்க சார்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க. அந்த நபருக்கு போன் பண்ணி விசாரிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு பொண்ணே எனக்கு தெரிய கிடையாது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு போக போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதோட உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில பல சம்பவங்கள். அதாவது இவங்க எங்க போனாலும் சரி ஒரு பார்வை, அதாவது அந்த 17 கோடி இவங்க கிட்ட தான் இருக்கு, இவங்க தான் அந்த பணத்தை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இறந்து போன அந்த ராபரி கேங்கோட சொந்தக்காரங்களா, நீ கூட்டு போயிருக்க 4 பேரை சாகடிச்சிருக்க, அந்த பணத்தை கொடுக்காம போத அப்படிப்பா அப்படின்ற மாதிரி இவர்கிட்டயும் மிச்சம் எல்லாருமே இவங்களோட போற வர எல்லா இடங்கள்லயும் அந்த பணத்தை எங்கப்பா வச்சிருக்க, பணத்தை வச்சு சந்தோஷமா இருக்க போலயே அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள். லிட்டரலி இவங்களால எங்கேயுமே போக முடியல. அதே சமயத்துல அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவருக்கும் பணம் இங்கதான் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட். சார் இதை விட்டா நமக்கு வேற வழியே கிடையாது சார், சுத்தி இருக்கும் எல்லாமே நம்மள ஒரு திருட மாதிரியும் நம்ம ஏதோ ஒரு கொலை குத்தம் பண்ண மாதிரியும் பார்த்துக்கிட்டே இருப்பான். இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நம்ம அந்த பணத்தை கண்டுபிடிச்சாகணும் சார்னு சொல்லும் போது நாயகன் இதெல்லாம் உடன்பாடு இல்ல. அங்க இருந்து கிளம்ப அந்த சமயத்துலதான் ஒரு 10-15 பசங்க இவரை தூரத்துல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இவன் தான் அந்த 17 கோடி வச்சிருக்கணும், நம்ம ஏதாவது கேட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கிட்ட போய் எங்களுக்கு பார்ட்டிக்கு ஒரு 16,000 ரூபாய் பணம் வேணும், நீ தர முடியுமா, நீ தான் எக்கச்சக்கமா வச்சிருக்கேன்னு சொல்லும் போது நாயகன் இக்னோர் பண்ணிட்டு போகலாம் ட்ரை பண்ண. அவனுங்க உங்களோட பொண்ணு எங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க, லிட்டரலி என் கிளாஸ் தான், நாளைக்கு நான் பொண்ணு கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கடுப்பேற்றும் போது இவர் அவனுங்களை தள்ளி விடும்போது லைட்டா கையில அடிபட்டுருச்சு. இதனால இவரோட கார் கண்ணாடி உடைச்சு அனுப்பி வைக்கிறானுங்க. இவர் அங்கிருந்து வீட்டுக்கு போக மனைவி இது எல்லாத்தையுமே நோட் பண்றாங்க. ஆனா இதை பத்தி அதாவது இவங்களுக்கு பர்சனல் கான்வர்சேஷன் அப்படின்றது எதுவுமே இருக்காது. மௌனமா இருக்கும்போது இவங்க 2 குழந்தைகளையும் நாயகன் ஸ்கூல்ல இறக்கி விட அந்த பசங்க அங்க நின்னுகிட்டு இருக்கதையும் கவனிக்கிறாரு. என்ன பண்ணுவானுங்களோ அப்படின்ற ஒரு பயம். இதனால காலையில இருந்து அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அதே ஸ்கூல்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பசங்க திருப்பி வர ஆரம்பிக்கிறானுங்க. பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து இனிமேல் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு மாதிரி அனுப்பி வைக்க இவர் பண்ணது என்னமோ தன்னோட குழந்தைகளுக்காக தான். ஆனா அங்க பரவிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னா, சின்ன பசங்க கேட்டதுக்கே அவ்வளவு பணம் கொடுத்துருக்கா, கண்டிப்பா அவங்க கிட்ட தாண்டா பணம் இருக்கு, அவன் தானே அது எல்லாத்தையும் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான வதந்திகள். இதனால ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டு அந்த பணத்தை கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரரோட கை கோத்துக்கிட்டு
நாயகன் அன்னைக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அப்ப கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இந்த 1-2 கரெக்டா எண்ணிருப்பார். அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தன்னோட கண்களை கட்டிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த போலீஸ்காரரும் வண்டி ஓட்டி போக்கிட்டே இருக்கும்போது எப்போ லெஃப்ட் எடுத்தாங்க, எப்போ ரைட் எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் சடனா திரும்பும்போது அப்படியே ஷேக்கா இருக்கும் இல்லையா, அது மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இவர் கைட் பண்ணி போக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படி ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அடி அந்த போலீஸ்காரனையா மாதிரி நம்ம போயிடலாண்டா, அவனும் அவன் திக்குவாயோ அவெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டான்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இவரை கைட் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த போலீஸும் திக்குவாய் தான். ஸோ இந்த போலீஸும் அதுக்கேற்ற மாதிரி பணம் கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கா இல்லையா. இதனால கரெக்டா ஒரு இடத்துல ஸ்டாப்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இதுக்கு மேல எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பும் போது இவரோட வீட்டுக்குள்ள ஆள் இல்லாத சமயமா பார்த்து அங்க இருக்க செக்யூரிட்டியும் அங்க கூட வேலை செய்யற ஒரு பொண்ணும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லா இடங்கள்லயும் அப்படியே கிழிச்சு அலங்கோலப்படுத்தி பணத்தை தேடி இருக்காங்க போல. இதை பார்த்ததும் நாயகன் செம்ம கடுப்பு, அவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அசோசியேஷன்ல இருக்க எல்லாருமே இதை பாக்குறாங்க. நாளுக்கு நாள் உங்களோட கணவரோட வயலன்ஸ் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது மனைவி கோவப்படுறாங்க. என்னோட வீட்டுக்குள்ள ஒருத்த வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கான், இதை நீங்க பேசாம என்னோட கணவரோட வயலன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வரலன்னு வைங்களேன், நாங்க போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுப்போம் இந்த மாதிரி கணவரை தனியா கூப்பிட்டு என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு, டெய்லி யாராவது ஒருத்தன் இங்க வந்துகிட்டே இருக்கான், என்னோட குழந்தைகளும் நானும் இந்த வீட்டுல இனிமேல் எப்படி நிம்மதியா இருப்போம் அப்படின்ற மாதிரி திட்டு. இங்கேயும் இவர் அப்படியே மௌனமா இருக்காரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது தெரியாதனமா ஒரு ஆட்டோ கண்ணாடியை இடிச்சு போக அங்க ஒட்டுமொத்த மக்களும் கூட ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு அப்படியே தலையே சுத்த ஆரம்பிக்குது. அவனுங்களும் உள்ள இருக்கிறது இவர்தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கும்பல் கூடி பேசுறானுங்க. இதுக்கு நடுவுல நாயகன் மன்னிப்பெல்லாம் கேட்கிறாரு. நான் நஷ்ட ஈடெல்லாம் கொடுத்துடுற அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. ஓ நஷ்ட ஈடா, ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டு போதும் சொல்ல இவர் அப்படியே பாக்குறாரு. 5 லட்சமா, இதுக்கு புது ஆட்டோக்கா, கண்ணாடி உடஞ்சதுக்கெல்லாம் ஆட்டோ வாங்கி தருவானுங்களா, நீங்க எதுக்காக இப்படி பேசிடுறீங்கன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது மொத்த பேரும் பணத்தை அடையணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இவர்கிட்ட கொடூரமான முறையில சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கை கால்கள் அப்படின்ற எல்லா இடத்துலயும் ரத்தம். அந்த ரத்தத்தோடய இதுல சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் கைது பண்ணி கொண்டு நிக்க வைக்கும் போது போலீஸ்காரரும் நாயகனை ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க கடுப்பாகிறார். சார் அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது, அதுல நான் ஒரு விக்டிம், நீங்க பண்ணவனுங்களை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு விக்டிமை கூப்பிட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, பொதுமக்கள் பப்ளிக் அப்படின்ற மாதிரி எல்லாருமே என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார், என்னால என்ன சார் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கோபமா கத்தும் போது அங்க இருக்க சீனியர் ஆபீசரும் கூப்பிட்டு உனக்கு இந்த வாழ்வியலோட சுழற்சி தெரியுமா, ஒரு பூச்சி இலையை சாப்பிட்டுச்சு அப்படின்னா பூச்சை தவளை சாப்பிடும், தவளைய பாம்பு சாப்பிடும், பாம்பை பருந்து சாப்பிடும், பருந்து இறந்து போய் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அது மேல மறுபடியும் இந்த செடியெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரிதான்ப்பா இங்க மனுஷங்களோட வாழ்க்கை அப்படின்றது இந்த ஒரு மாதிரி சர்க்கிள்குள்ளே தான் இருக்கும். இதுல உன்னை யாரு சாப்பிட போறா, நீ யாரு சாப்பிட போற அப்படின்றத தீர்மானிக்கிறது தான் இந்த மொத்த வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரே விஷயத்துல சொல்லி அனுப்பும் போது நாயகனுக்கு இது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நடுவுல இவரோட மனைவியும் டெய்லி போலீஸ் கிட்ட இருந்து ஒரு போன் கால். அது இவரை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வர்றதுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது சண்டை அதிகரிக்குது. இந்த சண்டைகளை 2 குழந்தைகளும் பார்த்து சோகப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது முதல் சண்டை கிடையாது, இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான சண்டைகள் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிக்கும் போது முடிவுல இவங்க 2 பேரும் இந்த மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இவரோட மனைவி அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது சைனை போட்டுட்டு அடுத்ததா என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி மௌனமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் காலையில ஒரு சின்ன கோயில் இருக்கு, அங்க இருக்க உண்டியல யாரும் திருடிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். இதனால போலீஸ்காரங்கள அங்க போகும்போது இந்த இடத்துக்கு சஸ்பெண்ட்ல இருக்கா இல்லையா அவர் வர ஆரம்பிக்கிறாரு. என்னையா உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது, உனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னா பார்த்து இருக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வராரு. சார் இந்த இடத்துல எவன் உண்டியல கொண்டு வந்து வச்சானே தெரியல சார், போற வரவனுங்க எல்லாருமே இதுல காசை போட்டிருக்கானுங்க, நாளடைவுல பெரிய உண்டியெல்லாம் மாறிச்சு, பிளான போட்டு தூக்கிட்டு போயிட்டானுங்க. இப்ப இந்த உண்டியல யார் வச்சான்னு கண்டுபிடிக்கிறதா இல்ல யார் திருடிட்டு போனான்னு கண்டுபிடிக்கிறதான்னு குழப்பமா இருக்கு சார்னு பேசிக்கிட்டே இருக்கு. இந்த எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்க ஆனஸ் இருக்கா இல்லையா, பட்டுன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நாயகன் இந்த இடத்துல வந்துதான் வண்டி நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தலை வலிக்குது, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்பி இருப்பாரு. அதுக்கு பக்கத்துல இந்த கோயில் இருக்கு, பூட்டை உடைச்ச மாதிரி ஒரு உண்டியல் இருக்கு. சோ 2த்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பேரலா இங்க நாயகனோட வீட்டுல அவங்களோட லாஸ்ட் குழந்தை இருக்கு இல்லையா,
அப்பாவோட ரூமுக்குள்ள போய் விளையாடிக்கிட்டு இருக்கு. என்ன இந்த பொண்ணு ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அம்மா உள்ள போகும்போது ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வீடு முழுக்க 500 ரூபா தாள் இருக்கு இல்லையா, அது அப்படியே நிறைஞ்சிருக்கு. இதை பார்த்ததும் பேச வார்த்தைகள் எல்லாம் நின்றுகிட்டே இருக்கு. அந்த குழந்தையோ இது பொம்மை காசு அப்படின்னு மாதிரியும் நான் இது எல்லாத்துக்கூடயும் விளையாடிக்கிட்டு இருக்கம்பா அப்படின்னு மாதிரி கேஷுவலா திரும்பிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிடுது. இதயமே துடிக்கவே இல்லை. ஏன்னா இவ்வளவு நாட்கள் இந்த பிரச்சனைகள், அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது இந்த ஒரே விஷயத்துக்காக தான். இது இப்ப வீட்டுக்குள்ள இருக்கு. இது என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இவங்க யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி பயத்துல போய் திறந்து பார்க்கும்போது செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, அவர் தான். அம்மா இந்த மாதிரி பேப்பர் காசை வாங்கிட்டு போக வந்தேன், அதை கொடுக்க முடியுமா சொல்ல இவங்க உள்ள போய் எடுத்துக்கிட்டே இருக்கா. அதே வேலையில சின்ன குழந்தைய வெளியில போய் அங்கிள் உங்களுக்கு காசு தானே நான் தரேன் அப்படின்ற மாதிரி உள்ள கொண்டு வந்த அந்த 500 ரூபா நோட் அப்படி தூக்கி கொடுக்கலான்னு போகும்போது அம்மா டக்குன்னு வராங்க. இல்ல அது ஃபேக்கான நோட்டு, அவ விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பணத்தை கொடுத்து கதவை சாத்திட்டு அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷனும் சரிம்மா அது ஃபேக் நோட்டு தான்மா நான் போறேம்மா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துகிட்டே இருக்கு. பணம் உள்ள இருக்கு அப்படின்றது இவருக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. ஸோ இவரும் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கற்பனை நாயகன் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. என்ன இது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்கும்போது இவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு இங்க யாருக்கு பின்னாடி யார் வாழணும் அப்படின்ற மாதிரி, யார் என்ன சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லியிருப்பா இல்லையா, அந்த விஷயம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம எவ்வளவு போராடிக்கிட்டே இருக்கோம் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக, நம்ம பண்ணிட்டே இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தேட ஆரம்பிச்சு பணத்தை எங்க கொண்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ள இது இருந்தது அப்படின்னா பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே போலீஸ்காரங்க வீடு முழுக்க ஏன் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கு, அந்த வீட்டுக்குள்ளதான் பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி தீர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதால பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஆனஸ் இருக்கா இல்லையா, கண்டிப்பா அந்த பணம் அவங்க கிட்ட தான் இருக்கு, அந்த பணத்தை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரோட மச்சானோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டுக்கும் இவருக்கும் பெரிய பிரச்சனை. அதாவது இவரோட மனைவி காதலிச்சு இவர் கூட வந்துட்டாங்க. இதனால பினான்சியலா இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. இருந்தாலும் மச்சானோட வீட்டுக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி இன்ன வரைக்கும் அவரோட வீட்டுல இவர் சாப்பிட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு ஈகோட வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த மனுஷன் தன்னோட வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, இதனால இவர்கிட்ட பேசி அதை நம்ம பிளான் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தீர்மானமா இருக்கு. இந்த செக்யூரிட்டியும் இவர்கிட்ட தான் பணம் இருக்கு, அதாவது நாயகன் கிட்ட தான் பணம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டான தேவை இருக்கு, உங்ககிட்ட தான் பணம் இருக்கு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது, அவங்கள பயமுறுத்தணும் மிரட்டும் அப்படின்னு தாட்டோடலாம் கிடையவே கிடையாது. எனக்கு தேவையானது ஒரு 70 லட்சம், அது மட்டும் நீங்க கொடுக்கணும், கொடுக்கலன்னா நான் என்னால முடிஞ்சதை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணும்போது இவர் யோசிக்கிறாரு. இந்த பணத்தை எல்லாத்தையும் வேற இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. இவர் போன் பண்ணதால என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த சமயத்துல தான் நாயகனை சுத்தி நிறைய ஆளுங்க நின்றுகிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த விஷயத்த அந்த செக்யூரிட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சார் உங்களோட வீட்டை சுத்தி நிறைய ஆளுங்க இருக்காங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், அதை நான் பாத்துக்கிறேன்னு வெளியில போகும்போது நாயகன் வராரு. அந்த வயசானவரை கவனிக்கிறாரு. அவர் கையில இருக்க கட்டையை பிடிங்கிட்டு போய் யாரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி போய்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தெரிச்சு ஓடி போயிட்டானுங்க. இவருக்கும் இந்த வயசானவர் தான் போன் பண்ணி இந்த பணத்தை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வயசானவருக்கு அந்த குறிப்பிட்ட பணம் மட்டும்தான் தேவை. இதனால நாயகன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, தன்னோட ஃபேமிலி மொத்தமே இப்ப பிரச்சனையில இருக்கு, அதை செக்யூர் பண்ணணும், அதுக்கு பக்காவான பிளான் போடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வயசானவரை ஒரு ஆளா செட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னோட பொண்ணை நீங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருங்க, அது மூலமா இங்க ஒரு பெரிய பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை மூலமா மீடியாக்காரங்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் நான் வெளிச்சத்துக்கு தெரிய ஆரம்பிப்பேன், அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி தான் நான் நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவில் ஆனஸ் இருக்கா இல்லையா, அவர் எங்க ஆளுங்களோட வந்து நாயகனோட பொண்ணு கடத்திட்டு போயிட்டாரு. இவங்க எல்லாத்துக்கும் இது பயங்கர ஷாக்கா இருக்கு. பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியாம இவர் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க ஒரு பக்கம் உங்களோட பொண்ணுக்கு ஆரம்ப பிடிச்சு உங்களோட பொண்ணு எங்க, உங்களோட கணவர் எங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின், அதாவது இவரோட மனைவிய பயங்கரமான கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு கணவர் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர வெக்ஸ் ஆயிடுறாங்க. தன்னோட குழந்தைய இப்படி பகடக்காயா பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு, இது எனக்கு சுத்தமா பிடிக்க கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கர வெக்ஸ்ல இருக்கும்போது கட் பண்ண நாயகன் இருக்காலே தன்னோட பொண்ணு வேற ஒருத்தனோட கைகளுக்கு போயிடுச்சு. அவ போன் பண்ணி நீ பணத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்ல செக்யூரிட்டியை போன் பண்றாரு. அவர்கிட்ட தான் அந்த பணம் இருக்கு, அந்த பணத்தை நீங்க கொண்டு வர முடியுமான்னு கேட்க அவர் ஒரு கார்ல கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது காரை பார்த்தீங்கன்னா ஒரு திருடி தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. காரோட ஓனர் கண்டுபிடிச்சு காரை பணத்தோட தூக்கிட்டு போயிட்டான். சோ பணம் இவர்கிட்ட இல்லாததால குழம்பி போறாரு. முதல்ல அந்த பணத்தை கண்டுபிடிச்சாகணும், அதுக்கப்புறமா தன்னோட பொண்ணை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில தவிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பொதுமக்கள் எல்லாருமே இவர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அண்ட் போலீஸ்காரரும் இவர் காணாம போயிருக்க
போயிருக்காரு, இவர் தான் அவரோட குழந்தை ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரியோ. இதுக்கு நடுவுல ஆனஸ் இருக்கா இல்லையா, அதே வீட்டுக்குள்ள மேம் இந்த போலீஸ்காரங்களும் சரி உங்களோட கணவரும் சரி உங்களோட பொண்ணை காப்பாற்ற போறது கிடையாது, உங்களோட பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னா அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசி அந்த படத்தை எப்படியாவது வெளியே கொண்டு வர வைக்கலாம் ட்ரை பண்ணும்போது இந்த பக்கம் நாயகன் ஓடிக்கிட்டே இருந்தா இல்லையா, திடீர்னு போலீஸ் அவரை சுத்தி வளைக்கிறாங்க. போலீஸ் கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் மனைவிக்கு தெரிய ஆரம்பிக்குது, ஆனஸ்க்கும் தெரியுது. நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு, ஒன்னு பண்ணிட்டான். அந்த அம்மாவுக்கு போன் பண்ணி மிரட்டுன்னு சொல்லும் போது அவர் அதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பட்டுன்னு மீடியா முன்னாடி போய் என்ன ஒருத்தர் பணம் கேட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்காக தான் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு தேவையான விஷயங்களை நான் கொடுத்துட்டேன், என்னோட பொண்ணை எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கு. நாயகன் இங்க போலீஸ் கஸ்டடியில இருக்கா இல்லையா, இங்க இருந்து தப்பிச்சா மட்டும்தான் அந்த பணத்தையும் தன்னோட பொண்ணையும் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா போலீஸ் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க, நீங்க மீடியா முன்னாடி போய் என்ன சொன்னீங்க, என்ன விஷயத்த அந்த நபருக்கு தரேன்னு சொன்னீங்க, உங்களோட கணவரை நீங்க இன்னும் காப்பாற்றணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்க வேண்டியதான்னு சொல்லும் போது யோசிக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க, நீங்க என்கிட்ட பேசி எதுவுமே ஆக போறது கிடையாது, என்னோட குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க, என்னோட கணவருக்கு இது நான் கடைசி வாய்ப்பா தரேன் அப்படின்ற மாதிரி மௌனமா இருக்கும்போது நாயகன் இங்க போலீஸ் கஸ்டடியில இருந்தா தப்பிச்சு அந்த பணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஆனஸோட வீட்டுல தான் அவனோட மச்சானோ அவனோட ஆளுங்களும் ஒட்டு மொத்தமா இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட தான் இந்த காரும் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நாயகன் இங்க ஒரு வேலையை பாக்குறாரு, அது என்ன அப்படின்றதுலாம் ரிவீல் பண்ணல. இன்னொரு பக்கம் நாயகன் கையில ஒரு கன் எடுத்துக்கிட்டு பேங்குக்கு போறாரு. அங்க போய் எல்லாரும் கன்னை காட்டி அப்படியே உட்காரும் போது போலீஸ்காரங்க அங்க வராங்க. இவர் சரணடை தான் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதும் கைது பண்ணி கொண்டு போகும்போது இதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல பல போராட்டங்கள், அதாவது நாயகி இருக்காங்க இல்லையா தன்னோட இரண்டாவது குழந்தையோட நிறைய போராட்டங்கள்ல கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை காணாம போயிடுச்சு, இந்த குழந்தைய மீட்டெடுக்காம இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நாட்டோட முதல் மந்திரி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி எல்லா இடங்களையும் பரபரப்பா இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது இது அப்படியே நேஷனல் லெவல்ல இஷ்யூ ஆயிடுது. என்னையா நீங்க ஒரு கிட்னாப்பிங் கேஸை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்களே, என்ன ஸ்டேட்டஸ் இது அப்படின்னு மாதிரி முதலமைச்சர் அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க யார் பேசினாலும் சரி நாயகன் வாயை திறக்கல. அவ வாயை திறந்தா மட்டும்தான் இந்த கேஸ் மேலால முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க சிஎம்ஏ தலையிட ஆரம்பிக்கிறாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி நீ இவ்வளவு நாள் மௌனமா இருக்க அப்படின்னா உன் பொண்ணு உங்ககிட்ட தான் இருக்கா, அவளை சேஃப்டி பண்ணிட்டு தான் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லும் போது சின்னதா ஒரு பிளாஷ்பேக். ஸோ நாயகன் இது எல்லாமே அந்த சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஆபீசர் வீட்டுல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா இல்லையா, அங்க போய் அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவனுக்கு தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடியே அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டு விட்டுட்டு இங்க தன்னோட குழந்தை இருக்காங்க இல்லையா அவங்கள இந்த செக்யூரிட்டியோட ஃபேமிலி கிட்ட கொடுத்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இப்ப மீடியா கண்ட்ரோல்ல இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க போறாங்க அப்படின்றதுல இருந்து அவங்களோட டெய்லி வாழ்க்கை வரைக்கும் மக்களால ஒட்டு கேட்கப்பட்டு இருக்க மக்கள் எல்லாரும் சந்தேக பார்வையில இருக்காங்க இல்லையா. இந்த சமயத்துல இவங்களோட குழந்தைய இவர் எப்படி வளர்க்க முடியும், இதனாலதான் இங்க வந்திருக்காரு. எனக்கு தேவையானது எல்லாமே என்னோட குழந்தைகள் எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றதான்னு சொல்ல இந்த சிஎம் பாத்தீங்கன்னா இதுல ஆதாயம் தேட ஆரம்பிக்கிறாரு. மீடியாக்காரங்க முன்னாடி கொஞ்ச நாள்லயே ஒரு ஃபேமிலி எப்படி போட்டு நீங்க வறுத்து எடுத்துட்டீங்க. சோகம் என்னன்னா அவர் இதுல எதுலயுமே இன்வால்வ் ஆக கிடையாது, அவருக்கும் இந்த பேங்க் ராபரிக்கும் சம்மதமே கிடையாது. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஆனஸ் அவனோட கூட்டாளிகளும் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கைது பண்ணிட்டு பண்ணாத ஒரு தப்புக்காக இந்த குடும்பம் நிறைய கஷ்டங்களை பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த குடும்பத்தை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி நாயகனை அங்கிருந்து அனுப்பி வைக்கும் போது இது கூடவே இப்ப நாயகனோட ஃபேமிலியை மீடியாக்காரங்க இப்ப ஈஸியா விடுவாங்களா, கிடையாது, மறுபடியும் தொல்லை பண்ணுவாங்க. அதுக்கு இந்த சிஎம் என்ன பண்றாரு அப்படின்னா இத்தனை வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் பா, சும்மா இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வேற ஒரு பிரச்சனையை பெருசுபடுத்தி, அதாவது ஒரு பொலிட்டீஷியன் செக்ஸுவல் அபியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கேஸை போட மொத்த மீடியாவும் மொத்த மக்களும் அந்த பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. நாயகன் எங்க போனா ஒருத்தரும் அவரே பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மீடியா அதே பொதுமக்கள் இவர் அப்படியே கண்டுக்காம போய்கிட்டே இருக்கும்போது நாயகன் வீட்டுக்கு போக பலார்னு வராரு. எதுக்காக குழந்தைகளை இதெல்லாத்தையும் இன்வால்வ் பண்ற, இனிமேலாச்சும் ஒழுங்கா இருக்க பாருன்னு சொல்ல இதுக்கு நடுவில் தான் இவருக்கும் இவரோட குழந்தைகளுக்குமே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த விஷயத்த அந்த செக்யூரிட்டியோட மனைவி சொல்லியிருப்பாங்க. சார் உங்களோட குழந்தைய நீங்க காப்பாத்துறீங்க, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நினைக்காதீங்க, உங்க குழந்தை என்னோட ஒரு 2-3 நாட்கள் இதுன்னு வைங்க, அப்போ அம்மாவை காணோம் அப்பாவை காணோம் அப்படின்ற அந்த குழந்தை அழவே கிடையாது சார், அந்த குழந்தை பாவம் சார், அந்த குழந்தைக்கு நீங்க தேவை, நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதாலதான் குழந்தைகளோட வாழ்க்கை பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகன் இங்க ரியலைஸ் பண்றாரு. அதாவது கூடவே இவருக்கு, அதாவது இந்த செக்யூரிட்டிக்கு பாத்தீங்கன்னா 70 லட்சத்தை கொடுத்திருப்பாரு. அது எதனால அப்படின்னா அவர் ஆசையா அவரோட பொண்ணை வளர்த்திருக்காரு. அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க இறந்து போயிட்டாங்க, தற்கொலையா இருக்கும். அப்ப வாங்கின கடன்லாம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா தன்னால முடிஞ்ச அளவுக்கு அடைச்சிக்கிட்டு இருந்திருப்பார். அப்படிதான் ஒரு
20 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் வாங்கியிருக்காரு. அந்த கடன் அடைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இந்த பணம் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட போனதோ அவர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கடன் அடைச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க இருக்க நாயகனோ தன்னோட குழந்தைகிட்ட அப்படியே கொஞ்சம் மிங்கில் ஆக ஆரம்பிக்க அப்போ குழந்தையோட சிரிப்பு இருக்கு இல்லையா, இந்த சிரிப்புக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி நாயகன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாயகி உள்ள கூப்பிடுறாங்க. ஆமா அந்த பணம் எங்க இருக்குன்னு கேட்கும்போது 2 மூட்டை நிறைய பணத்தோட இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க வெளியில இவங்களோட குழந்தைகள் சண்டை போடுறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி காதை வச்சு கவனிச்சுக்கிட்டே இருக்க. போடல, அவ்வளவுதான் இல்ல, நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, நம்ம 100 சாக்லேட் மேல வாங்கலாம்ல அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்க. அக்காவும் 100 சாக்லேட்டா, லட்சக்கணக்கில் சாக்லேட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த படமானது இதோட முடியுது. ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.